ம் போ 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 ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். போலீஸ்காரன ஒரு பயம் இருக்கே. வண்டிக்கு என்னையா பிரேக் இல்லையா? ஓவர் ஸ்பீடு வேற. மோட்டார் சைக்கிள் வெஹிக்கிள் லாக்கெட் படி மறந்து போச்சு. இறங்கி வாயா. கையால் வாங்கக்கூடாது. என்னையா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இல்ல சார். அப்புறம் நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது. இதோட நிறுத்திக்க. சரி சார். இந்தாங்க. அப்புறம் சொல்லுங்க சார். மறுபடியும் பார்க்கும்போது மீசை இவ்வளவு பெருசா இருக்க கூடாது. போலீஸ பார்க்கும்போது மக்களுக்கு வீரப்ப ஞாபகம் வரக்கூடாது. என்ன இப்ப ஜீப் எடுத்துட்டீங்கிறது கிளம்பு. சரி சார். இன்னைக்கு நேரமே சரியில்லை. இப்போதைக்கு தான் நம்ம எஸ்ஐ சுந்தரம் இருக்காரே சார். ஏதாவது தேவைப்பட்டா நான் ஸ்ரீகுமாரை கூப்பிட்டுக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. சுந்தரம் பார்க்க டீசென்ட் ஆயிட்டீங்க. நான் எப்பவுமே டீசென்ட் தான் சார். சில நேரத்தில் வயிற்று பொழப்புக்காக அப்படி இப்படி. சார் சார் இவர் தான் சார் ஜட்ஜோட கன்மேன். பேர் ஐயப்பன். ஜட்ஜ் கிட்ட எத்தனை வருஷம் இருந்தீங்க? 4 வருஷம் இருந்தேன் சார். நீங்க டியூட்டியை சரியா பார்க்கலன்ற காரணத்துக்காக ஜட்ஜ் எப்பயாவது திட்டிருக்காரா? இல்ல சார், அவர் என்ன திட்டினதே இல்ல. அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சார். ஜட்ஜ் ராகவனுக்கு எதிரிங்க யாராவது இருந்தாங்களா? ஐ மீன் பிளாக்மெயில் பண்ற மாதிரி. அப்படி யாரும் இருந்த மாதிரி தெரியல சார். சில கேஸோட தீர்ப்புனால பாதிக்கப்பட்டவங்க அவருக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி இருக்காங்க. ஆனா அவர் அதையெல்லாம் பெருசா எடுத்துக்கிறது இல்ல சார். சமீபத்தில் யாராவது அந்த மாதிரி மிரட்டினாங்களா? தெரியல சார். அப்போ உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றீங்க? முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன தெரியுது? எதுவுமே தெரியாதுன்னு. கொலை நடந்த அன்னைக்கு உங்களை வீட்டுக்கு வர சொல்லி உங்களுக்கு யார் ஃபோன் பண்ணாங்க? அது என்னோட வைஃப் சார். அவங்களே பண்ணாங்களா இல்ல பண்ண சொன்னீங்களா? உண்மையை சொல்லுங்க. நான் தான் சார் பண்ண சொன்னேன். மறுநாள் ஜட்ஜ் ஐயா பைபாஸ் சர்ஜரிக்காக டெல்லிக்கு போறதா இருந்தாரு. நானும் ரேணுகமாவும் கூட போறதா இருந்தோம். ஆனா போயிட்டு திரும்பி வரதுக்கு 3 மாசம் ஆகும்னு தெரிஞ்சப்போ என் வைஃப் ரொம்ப வருத்தப்பட்டா. அப்போ நான் தான் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ண சொன்னேன். நான் போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள. இந்த சாவி கொத்தை இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல சார். முகத்தை பார்த்தாலே தெரியுது. பார்த்ததே இல்லைன்னு. இப்போதைக்கு நீங்க போலாம் ஐயப்பன். ஒரு நிமிஷம் சார். அப்ப இந்த சாவி கொத்தை நீங்க பார்த்ததே இல்ல? இல்ல சார். இந்த சாவி கொத்து யாரோட இதுன்னு யாருக்கும் தெரியல. யாருக்கும் இது தேவையும் இல்லை. அப்ப நேரடியா போய் ஜுவல்லரி ஷாப்ல விசாரிக்க வேண்டியதுதான். என்ன சுந்தரம், அப்படி செய்யலாம்ல? அப்புறம் ஏன் சார் வெயிட் பண்றோம்? முதலமைச்சர் சொன்ன மாதிரி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. நான் ரெடி சார். அப்போ வா போலாம். We are from crime branch. What can I do, sir? Please. Thank you. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொள்ளாச்சியில கொலை செய்யப்பட்ட ஜட்ஜி ராகவன் வீட்டு காம்பவுண்ட் கிட்ட இருந்து கிடைச்ச சாவி கொத்து தான் இது. இந்தாங்க. சாதாரணமா இது வீடுகள்லயோ கடைகள்லயோ யூஸ் பண்றது இல்ல. பெரும்பாலும் இதை சீக்ரெட் லாக்கர்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த கீஸை அந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்றீங்களா? சார், இந்த மாதிரி கிஃப்ட் செயினை நாங்கள் இது வரைக்கும் தயார் பண்ணதே இல்லை. அதோட சீக்ரெட் கீயை தயார் பண்ண வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. நேர்மையான வழியில நடக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த கடையை நாங்கள் நம்பிக்கையும் நாணயத்தையும் மட்டுமே குறிக்கோளை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்தாங்க சார், எங்க கடையோட மொத்த கீமே இதுல தான் இருக்கு. அப்ப இது எங்க கடையோட விளம்பரத்தையும் கிஃப்டையும் செய்யறது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி தான். ஒருவேளை அவங்கள போய் கேட்டீங்கன்னா ஏதாவது விவரம் கிடைக்கலாம். இந்தாங்க, இதுதான் உங்க கார்டு. ஜிஸ்னா மீடியா அட்வர்டைஸ்மெண்ட். இதுதான் நாங்கள் உங்களுக்கு இத்தனை காலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிற கிஃப்ட் கீ செயின். இதெல்லாம் ஒவ்வொருத்தர் இங்கே சாம்பிளுக்காக கொண்டு வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ண மாடல் சார். சார், இதெல்லாம் யாரோ கொண்டு வந்த சாம்பிள் தான் சார். யாருன்னு ஞாபகம் இருக்கா? தினமும் நிறைய பேர் சாம்பிள்ஸ் கொண்டு வந்துக்கிட்டு தான் சார் இருக்காங்க. ஆனால் எங்கள் கஸ்டமர்ஸுக்கு பிடிச்சிருந்தா தான் நாங்கள் கொட்டேஷனே வாங்குவோம். இது எப்போவோ ரிஜெக்ட் ஆன மாடலுங்கிறதுனால இதை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த கீ செயின் யாருதுன்னு தெரியற வரைக்கும் நான் உங்களை எப்போ வேணா விசாரணைக்கு கூப்பிடுவேன். நீங்க வரணும். அஃப்கோர்ஸ். இந்த காலேஜோட ஹிஸ்டரியில இந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்பதான் சார் நடந்திருக்கு. யாராலையுமே நம்ப முடியல சார். நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர்ங்கிறதுனால தான் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க. நான் இந்த காலேஜில் ரொம்ப வருஷமா இருக்கேன். இவங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் சார். இப்போ நீங்களே அவங்கள கொலையாளின்னு சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன் சார். மேடம், உங்க நம்பிக்கையை நான் தப்பு சொல்ல. ஆனா உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க விடக்கூடாது. சாட்சிகள் தான் முக்கியம். அதுக்காக யார வேணாலும் கேள்வி கேட்கிற அதிகாரம் எங்க கிட்ட இருக்கு. நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம்.
நான் கேட்டது சரிதானே சார்? நாங்க மிஸ் ராதிகாவை கொஞ்சம் பார்க்கணும். ராதிகா மேடத்தை உடனே வர சொல்லுங்க. மிஸ்டர் கிருஷ்ணகுமாரும் ஜட்ஜ் ராகவனும் கொலை செய்யப்பட்டப்ப இவங்க ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கிளியரா இருந்திருக்கு. அத பத்தி இவங்க கிட்ட இன்னும் டீடைல்டா கேட்கலாம் தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம எஸ். மிஸ் ராதிகா மேனன், ஐ எம் எஸ்பி வர்கீஸ் ஆண்டனி ஃப்ரம் கிரைம் பிரான்ச். நீங்க இங்க கெஸ்ட் லெக்சரரா ஒர்க் பண்றேன். கோயம்புத்தூர்ல இருந்த ரிட்டையர்ட் தாசில்தார் ஜெகநாதனோட மகன், அதாவது கொலை செய்யப்பட்ட ஜட்ஜ் ராகவன் உங்களுக்கு என்ன உறவு வேணும்? அவர் எனக்கு தூரத்து சொந்தம் சார். பயப்படாதீங்க, நான் சும்மா தான் கேட்டேன். விசாரிக்கும் போது இந்த மாதிரி கேள்விகள் இந்த மாதிரி ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்போம், அப்பதானே ஏதாவது கிடைக்கும். எது? சாட்சி சார். உங்களுக்கு பிடிச்ச அந்த ஸ்டூடெண்ட்ஸ், ஐ மீன் திருமூர்த்திகள், அவங்கள முதல்ல பிடிச்சாகணும். அது விஷயமா உங்களோட உதவியும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவைப்படுது. உங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆனா இப்ப வேண்டாம், நான் ஃபோன் பண்றேன். டென்ஷன் ஆகாதீங்க. எ ஃப்ரெண்ட்லி இன்வெஸ்டிகேஷன், அதான் என் ஸ்டைல். லெட்ஸ் கோ. போலாம் வாயா. எஸ் சார். ஜட்ஜு வீட்டில் கடந்த 3 மாசமா வந்த இன்கமிங் கால், அவுட் கோயிங் கால்ஸோட லிஸ்ட் எல்லாம் என்கிட்ட இருக்கு சார். இப்ப நாம விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற கேஸோட டீடைல்ஸ் எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கும் தெரியக்கூடாது. பி கேர்ஃபுல். எஸ் சார். பசங்க தப்பிச்சு போன அன்னைக்கு அவங்கள பிடிக்க போலீஸ் பேட்ரோல் ஸ்ட்ராங்கா இருந்ததா? அன்னைக்கு ஊர்ல இருக்கிற எல்லா மூல முடுக்களையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் சார். அன்னைக்கு ரோடு முழுக்க நம்ம போலீஸ்காரங்க மட்டும்தான் இருந்தாங்க. வண்டியே நம்ம வண்டி மட்டும்தான். அப்படின்னா அவங்க இந்த ஊரை விட்டு இன்னும் போயிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னோட யூகப்படி அவங்க இன்னும் இந்த ஊர்ல தான் எங்கேயோ இருக்கணும். இன்னும் கொஞ்சம் அலசி பார்ப்போமா? கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். அவங்கள பிடிக்க வேண்டியது இப்ப ரொம்ப முக்கியம். அப்போ அமைக்கலாம் சார். ஆக வேண்டியதை பாரியா? எஸ் சார். ஓ இறங்குங்க. வாங்க, உங்களுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன். சாரி, எக்ஸாம் போர்ஷன்ஸ் கொஞ்சம் முடிக்க வேண்டியிருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. ஓ தட்ஸ் ஓகே. வாங்க. நீங்க ப்ரொஃபசர் மட்டும் இல்லாம தமிழ் இலக்கியங்களை நிறைய படிச்சிருக்கீங்கன்றதுனாலையும் எந்த பாட்டு எழுதினாலும் டியூன் போடுறதுக்கு முன்னாடி ஆலோசனை கேட்டு உங்க கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்க அந்த பசங்க உங்ககிட்ட தான் வருவாங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்க அபிப்பிராயம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க மியூசிக் ப்ரோக்ராமுக்கே போவாங்கன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அவங்க வெற்றிக்கு நீங்க தான் காரணமா இருந்திருக்கீங்கன்னு விசாரணையில தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க 3 பேரோட திறமையை பார்த்து இந்த காலேஜில் இருக்கிற எல்லாரும் அவங்கள ரசிக்க ஆரம்பிச்சா மாதிரி நீங்களும் ரசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்படி கூட இருக்கலாம். இல்ல குரு சிஷ்யன் பந்தத்தை தாண்டி உங்களுக்குள்ள சார், what do you mean? They are my best friends, that's all. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நல்ல நண்பர்கள். சைக்கலாஜிக்கலா பார்த்தா மனசுக்குள்ள இருக்கிற எல்லா ரகசியங்களையும் ஷேர் பண்ணிக்க கூடிய ரிலேஷன்ஷிப். அப்படின்னா அவங்க செஞ்ச எல்லா கொலைகளை பத்தியும் உங்களுக்கு நல்லாவே இல்ல, தெரிஞ்சிருக்கு. எனக்கு நிச்சயமா தெரியும். அவங்க கொலை பண்ணிருக்க மாட்டாங்க. கொல்லப்பட்ட ஜட்ஜ் உங்க தாய்மாமனா இருந்தும் நாங்க சந்தேகப்படுற குற்றவாளிகள் நிரபராதிங்கன்னு எப்படி உறுதியா நம்புறீங்க? நிச்சயமா அவங்க கொலை பண்ணிருக்க மாட்டாங்க. எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா நீங்க அவங்கள நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்க ஒரு போலீஸ்காரர். உங்களுக்கு குற்றவாளிகளை மட்டும்தான் தெரியும். கோவப்படாதீங்க மேடம், கூல் டவுன், ப்ளீஸ் ரிலாக்ஸ். அப்ப வேற யாரா இருக்கும்? யார் அந்த பொண்ணு? வினோத்தோட முறை பொண்ணு கீதா. இங்க வா. கீதா, ரெண்டாவது அக்யூஸ்ட் வினோதோட முறை பொண்ணு. அவனை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. இந்த பொண்ணை விசாரிச்சா க்ளூ கிடைக்குமா மிஸ் ராதிகா? வினோதோட முறை பொண்ணா இல்ல உட்பியா? நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள அப்படி எந்த உறவும் இல்ல. அப்படின்னா அக்யூஸ்ட் வினோதுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான சொந்தம் இல்லைன்னு, அப்படியே இருந்திருந்தாலும் அதை இனிமேல் தொடர்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்க. யாருக்குமே கிளியரா எதுவுமே தெரியலையே. சரி, நீங்க 2 பேரும் போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு கேக்குறேன். கழுத்துல இருக்கிற இந்த செயின்லயும் கையில இருக்கிற உங்க மோதிரத்திலயும் வி என்ற ஆல்பபெட் போட்டிருக்கே, அது விக்டரின்ற இங்கிலீஷ் வார்த்தையா இல்ல? விக்டரி, அதான் சார் கரெக்ட். ஓ, அப்போ ஓகே போ. அண்ணே, மழை இல்லாத காலத்துல எப்படின்னா தவக்கலை கிடைக்கும்? சில தவக்கலை மழை இல்லாத போயும் கிடைக்கும். அது என்ன தவக்கலைண்ணே? ஓட தவக்கலை. அப்படி ஒரு தவக்கலையா?
இந்த காலத்து பொண்ணுங்க ராத்திரியில கூட தைரியமா வெளில போறாங்க. இவ்வளவு நாளா அந்த பொண்ணு ஒழுங்கா தான் இருந்தது. ஆ. இப்பதான் கொஞ்ச நாளா அந்த பொண்ணு வெளியில வருது. பொண்ணுங்க மனசை யாரால தம்பி புரிஞ்சுக்க முடியும்? எப்ப வேணாலும் மாறும். காலம் கெட்டு கிடக்கு. எது வேணாலும் நடக்கும். ஆமாண்ணே. நீங்க யாரு? எங்களை போட்டு எப்படி கொடுமைப்படுத்துறீங்க? ராவணன்.